ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ஒரு மொபைல் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்திருந்தது. அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் நான் ஏன் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 5G மொபைல். ஏன்னா இப்போ வர காலமெல்லாம் 5G தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ 5G ஏலம் போயிட்டு இருக்குது. இது யார் கைக்கு போகும் அப்படின்னு தெரியல. அதனால சரி ஒரு கம்மி ரேட்டில் ஒரு 5G மொபைல் இருக்குமான்னு பார்த்தேன். அதில் POCO M4 5G. இது பார்த்திங்கன்னா வெறும் 10,999 தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 11,000 தான் வருது. இது பார்த்துச்சுக்கோங்களேன், ஒரு அருமையான விஷயம். இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். இந்த மொபைல் வந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோ தான். இதில் என்னென்ன இருக்குன்னா, அதிலே ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குன்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, டைமென்சிட்டி MediaTek 700 ப்ராசஸர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7 பேண்ட் சப்போர்ட் பண்ணும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.58 இன்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. வித் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. ஆனால் உள்ளே 22 வாட்டுக்கான சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பாட்டுற விஷயந்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தல. இதில் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணோடனே ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் போக்கோன்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் இருந்தது. மொபைல் எடுத்து ஓரம் வச்சிடலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா, அதில் பார்த்திங்கன்னா 22.5 வாட்ஸுக்கான இது சார்ஜர் இருந்தது. அது கூட டைப் சி கேபிள் இருந்தது. அதையும் எடுத்து ஓரம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைலை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி எல்லோ பாக்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். அது ஓப்பன் பண்ண உடனே அதில் சிம் அஜெக்டட் டூல் பின் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மேனுவல் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருந்தாங்க. கேஸோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த குட்டி பாக்ஸில் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இந்த மொபைலுக்கு கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 mAh. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பாக்ஸில் பார்த்திங்கன்னா 22.5 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயந்தான். எப்படியும் இது சார்ஜ் பண்ணால் ஒரு 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்துக்குள்ள ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேபிளும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் தான். அது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மொபைலை பார்க்கலாம். மொபைல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையில் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருந்தது. நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு பிளாஸ்டிக்னு தருவாங்க. எல்லா டிவைஸில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பிளாஸ்டிக் தருவாங்க. இல்லை சைடில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சதுரமாக, அதாவது ஓப்போ ரெனோ வந்தது பார்த்திங்களா, 6 Pro 6 எல்லாம் வந்ததுங்களா, அது மாதிரி ஃபுல்லாக சதுரமாக கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒரு ஸ்டாண்டிங்கில் நிற்க வச்சா கூட நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நின்றுச்சு. இந்த மொபைலில் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சிம் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டியூவல் சிம் போட்டு மெமரி கார்டும் போடுற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கீழே சார்ஜ் போடுறது டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீக்கர் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக்குக்கான போர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் ஏர் பிளாஸ்டர் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மொபைலில் வரதில்லை. இப்போ இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. பாராட்டுற விஷயம் தான் அது. இதில் பார்த்திங்கன்னு நான் சொன்ன மாதிரி இதில் டியூவல் சிம் போட்டு மெமரி கார்டு போடுற மாதிரி தான் போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போக்கோ அப்படின்னு ஒரு எழுதியிருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சல் கேமராவும் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஒரு கணக்கு எடுத்துக்க தேவையில்லை. இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். 2 கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம். இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்களுக்கு ஒரு கேமிங் விளையாடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இது கேமிங்க்கு சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா கேமிங்க்கு இது சப்போர்ட் பண்ணது. ஏன்னா டைமென்சிட்டி 700 ப்ராசஸர் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு லோ கிராஃபிக்ஸில் நீங்கள் விளையாடலாம். வாங்க மொபைல் ஆன் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான். இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆம்லெட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். 5G கொடுத்து உங்களுக்கு ஆம்லெட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது நல்லா பாராட்டுற விஷயந்தான். இதுவும் அதாவது IPS டிஸ்பிளேங்கிறதுனால ஒரு லோவான டிஸ்பிளே கிடையாது, நல்லாவே இருக்குது. இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 600 nits வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உச்சி வெயிலில் சூரியன் இருந்துச்சுக்கோங்க, உங்களால் இப்போ டிஸ்பிளே பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சன்செட் ஆகிற டைமில் இல்லை க்ளவுடிங் டைமில் ஒரு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டைம் கீழே விழுந்து ஒரு சீக்கிரம் உடையாது. இருந்தாலும் கீழே போட்டுறாதீங்க. இந்த மொபைலோட சவுண்டு குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
சவுண்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வாங்க நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரா பார்த்தீங்கன்னு சொல்லி 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா கொடுத்துருந்தாங்க பேக் சைடு பிரைமரியாக. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சாம்பிளுக்காக இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இதுவே நம்ம வந்து ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா வச்சா அது இன்னமும் பார்க்க நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்குது. அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அதை ஃபோட்டோஸ் அதுவும் சாம்பிள்ஸ் சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், அதுவும் போடுறேன் பாருங்கள். இந்த மொபைலில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக சில வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு 4K வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பிக்சல் எதுவும் உடையாமல் நல்லாவே ஓடிச்சு. பாருங்கள், உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெசில்ஸே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க்கவே அந்த ஃபுல் வீடியோ பார்க்குற ஃபீல் கிடச்சிது எனக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம இந்த மொபைல் கூடயே அந்த கேஸும் போட்டு பார்த்தேன். நல்லா ஃபிட்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது. எப்படி இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் நிறமாக மாறிடும். அதுக்குள்ளே நான் வேறு ஏதோ கவர் வாங்கி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு 11,000க்கு வந்து ஒரு 7 பேண்டு இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு 5G மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து வந்திருக்கு. தாராளமாக வாங்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா போக்கோ வந்து ரெட்மியோட பிராண்டு தான். அதோட சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இப்போ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த மொபைலும் தர மாட்டாங்க. இது மூலமாக நீங்கள் ரிமோட் டிவைஸ் எதுவாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணிடலாம். இது கூட இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வேறு எந்த மொபைல்லையுமே இந்த IR பிளாஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. அதில் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். இது வந்து இல்லை நான் வேறு மொபைலுக்கு போகிறனாலும் போங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.